ஏப்பா இந்த சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச ஐரோப்பாலயே பெரிய நாடு அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த உக்ரைன் எங்கப்பா? சமீபத்துல கூட பெரிய போர்லாம் நடந்துச்சே அப்படின்னு கேட்டோம்னா, மேப்ல கூட இருக்காதாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் எல்லா பையிலும் எடுத்துட்டு போயிருவாங்களாட்டுக்கு. அப்படிதான் இப்போ ஒவ்வொரு சம்பவங்களா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பத்தாது அப்படின்னு இதே மாரி எல்லா நாட்டையும் மாத்திப்புடுவோமா? அப்படிங்கிற திட்டங்களும் ஓடுதாம். முதல்ல உக்ரைன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உக்ரைனை ஏறக்குறைய 2ஆ அமெரிக்காவும், ரஷ்யாவும் பிரிச்சுக்கிட்டார்கள். இன்னும் வெளி உலகத்துக்கு அறிவிக்கல. அதையும் வியாழக்கிழமை உட்கார்ந்து அறிவிக்க போறார்கள். ஏன் அப்படின்னா, அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ரஷ்யா பெரிய அளவுல கனிம வளங்கள எடுத்துட்டு கிளம்பிருச்சு. அமெரிக்கா பெரிய அளவு கனிம வளங்கள எடுத்துட்டு கிளம்பிருச்சு. இப்ப நேட்டோல இருந்து 100 பில்லியன் குடுத்தோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறார்கள். ட்ரம்பே சொல்றாரு, "ஏய் அவன் 100 பில்லியன் லோனா தான் குடுத்தான். நம்ம தான் இலவசமா குடுத்துட்டு இப்ப அவன்ட்ட போய் பேசிக்கிட்டு திரிய வேண்டியதா இருக்கு" அப்படின்னு. இப்ப அந்த ஐரோப்பால இருந்து முதல் நாடா ஸ்லோவாக்கியா போர்த்துகோடி தூக்கியிருக்கு. எதுக்கு அப்டின்னா, "டேய் நான் 3.5 பில்லியன் குடுத்துருக்கேன். முதல்ல அத குடுத்துட்டு மறு வேலைய பாரு" அப்படின்ட்டாய்ங்க. "உனக்கு எதுவும் நான் ஃப்ரீயாவே தரல. எனக்கான செட்டில்மெண்ட்ட முதல்ல முடி" அப்படின்னு சொல்லிட்டார்கள். இப்ப உக்ரைன்ல இருந்து சத்தத்தையே காணோம். ஸ்லோவாக்கியாவ சேலஞ்ச் பண்ணி எதுவுமே வாய தொறக்கல. அதே மாரி ஐரோப்பால இருந்து, "டேய் என்னடா அப்படிலாம் பேசுற? சும்மா இருடா அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு கூட சொல்லல. அவர்களும் எதுவுமே பேசல. ஸ்லோவாக்கியாவ பொறுத்தவரை 24 மணி நேரத்துக்குள்ள பதில் வரல பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஏறக்குறைய அவர்கள் செலவு பண்ண காச உள்ளுக்குள்ள போய் எடுத்தே தீருவார்கள். ஏதோ ஒரு வழியில எடுத்தே தீருவார்கள் அப்படிங்கிற மாரி தான். அடுத்து யாரு குதிப்பா? அடுத்து ஹங்கேரி குதிக்கும். அடுத்து யாரு குதிப்பா? 2 பயலுக போயிட்டாய்ங்க. நான் என்ன இளிச்சவாயனா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போலந்தும் குதிக்கும். அப்புறம் பால்டிக் நாடுகள் என்ன இளிச்சவாய் பயலா அப்படின்னு சொல்லி அவர்களும் குதிப்பாய்ங்க. டேய் ஓரமா நில்லுங்கடா! பிராந்திய வல்லரசு நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்னு ஜெர்மன், பிரான்ஸும் குதிக்கும். இப்படி எல்லா பயலும் குதிக்கிறக்கு அங்க இடம் இருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்ல. ரஷ்யா இனிமே 1 இன்ச்ச விட்டு குடுக்காது. அமெரிக்காவும் 1 இன்ச்ச விட்டு குடுக்க மாட்டாய்ங்க. அப்ப இந்த பயலுகலாம் என்ன செய்வாய்ங்க? மிச்சம் மீதிக்கு பெரிய அளவு வெறியாட்டம் தான். எல்லா பயலுககிட்டயும் உக்ரைனோட மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார்கள். அந்த மக்கள கூட்டிட்டு அப்படியே வந்து எங்க உட்கார்றார்களோ, அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம். இவர்களுக்கு இம்புட்டு நாள் நாங்க எல்லாமே பண்ணி தந்தோம். அதேபோல போர்க்களத்துக்கு காசு தந்திருக்கோம். அத பூரா இந்த மக்கள வச்சு மக்கள் குடியிருக்க இடத்துக்குள்ளேயே தோண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லி, ஆளாளுக்கு ஆரம்பிக்க போறாய்ங்க. ஒரு யுத்தத்த சுயமா நடத்தாததோட விளைவும், தேவையில்லாத யுத்தம். ஒண்ணும் நிலத்துக்கு பிரச்சனையே இல்லாதப்ப யுத்தத்த கிளம்பி போனார்கள். இன்னைக்கு ஒண்ணுமே இருக்காதாட்டுக்கு. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன எப்படி மறுகட்டமைப்பு பண்றது? பல வருஷம் ஆயிப்போயிரும். 10 வருஷம் பிடிக்கும் தெரியுமா? அப்படி இப்படிலாம் பேசின ஆட்கள் இப்ப அதெல்லாம் மறந்துட்டார்கள். இப்ப தனக்கு உக்ரைன்ல என்ன கிடைக்கும்? அத செக்யூர் பண்றக்கு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டார்கள். இது பத்தாது அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருச்சு. இங்க பாரு, ஆடிக்கிட்டே இருந்த அப்படின்னா தலைநர் கிவ் தான் எங்க டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டார்கள். நாங்க இங்க என்னென்னத்தையோ பஃபர் ஜோன்லாம் புடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம். அது எங்களுக்கு சொந்தம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாரி முன்னேறி வர வர அப்படிலாம் நாங்க போப்போறதே கிடையாது. எப்படி கலிங்கன்கிராட்ட வச்சு மேய்ச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதே மாரி தலைநர் கிவ்வ தனியா வச்சு மேய்ச்சுக்கிறோம். இப்ப என்ன கெட்டுப் போச்சு? அப்படிங்கிற மாரி அறிக்கையே விட ஆரம்பிச்சுட்டார்கள். அவர்கள் நாட்டுல தடாலடியா அறிக்கை விடுறதுக்குன்னு ஒரு 5, 6 டிக்கெட்டுகளுக்கு அவர்கள் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டார்கள். டெலகிராம் சேனல்ல ரோடு போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். இந்தந்த பைப்லைன் வழியா எல்லாத்தையும் குடுத்து விட்டுறலாம்ப்பா அப்படின்னு. இந்த நேரத்துல தான் அவர்களோட மெயின் டார்கெட் என்ன? மோல்டோவா வரையும் ஒரு காரிடார் போடுறத. அதுக்கு நாங்க விடாமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த பிரச்சனையும் கிளம்புது. நாட்கள் செல்ல செல்ல ஒட்டுமொத்தமா ஜெலன்ஸ்கி தப்பிச்சு போவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களே தப்பிச்சு போயிற வேண்டியதுதான். மேப்ல சர்வதேச 2 அண்ணனுங்களும் ஒண்ணு இணைஞ்சுட்டாய்ங்க. எது? உக்ரைன பங்கு போடுறதுல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம மேப்ல அவன் அவன் நாட்டு கொடிய அடிச்சு வச்சுருவாய்ங்க. ஐநாவும் அது கீழ கையெழுத்து போட்டுரும். எல்லாரும் இதே பப்ளிஷ் பண்ணிக்க அப்படின்ட்டு சிம்பிளா கடந்து போயிருவாய்ங்க. பிரச்சனை எங்க வெடிக்கும்னா, ஐரோப்பிய யூனியன் எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஐநால போய் பேசுவாங்களே ஒழிய, ஏன்னா நாங்களும் குடுத்துருக்கோம். அந்த நிலத்துல இருந்து எங்களுக்கும் வேணும்னு தான் பேசுவாங்களே ஒழிய, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீதி இல்ல, நேர்மை இல்ல, அந்த வார்த்தையே அங்க ஒலிக்காதே. இவனுங்கள தவிர 1 டசன் பயலுக நம்மல்லாம் உள்ள இருக்கோம். நம்மல்லாம் வாய தொறந்தாலும் அவனுங்க கண்டுக்க போறதே கிடையாது. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்மை. ஐநால யாரு பேச்சு எடுபடும்? எவன் பேச்சும் எடுபடாது அப்படிங்கிறது தான். ஆனா ஐநால பேசிப்புட்டோம், கிழிச்சுப்புட்டோம்னு உள்ளூர்ல ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம் தனி. அது வேற குப்ப அரசியல். அத விட்டுறலாம். உக்ரைனோட தலையெழுத்து இம்புட்டு ஒரு மாற்றமா மாறும் அப்படிங்கிறத, இந்த யுத்தத்த குளோஸா ஃபாலோ பண்ற ஆட்கள் கூட சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ட ஃபர்ஸ்ட்டே ரிலீஸ் பண்ணியிருந்தா நம்பியிருக்க மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா,
இப்படிலாம் முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல. 1 இன்ச்சு நிலம் கூட உக்ரைனுக்கு கிடைக்காதாட்டுக்கு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போய்க்கிட்டு இருக்கு. சரி வியாழக்கிழமை உட்கார்றார்களே, என்ன செய்ய போறார்கள் அப்புட்ன்னா, வியாழக்கிழமை உக்ரைனு பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. 2 நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உட்கார்றார்கள். துருக்கியில போய் உட்கார்றார்கள். அங்க சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். இந்த தூதரகத்துல ரொம்ப இடைஞ்சல் ஆயிப்போச்சு. அ உன்னைய நான் வெளியேத்த, என்னைய நீ வெளியேத்த, ஒட்டு மொத்தமா தூதரகத்தையே ஷட் டவுன் பண்ணி ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு மெயின்டெயின் பண்ணிக்குவோம். இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயினத முதல்ல ஷார்ட் அவுட் பண்ண போறார்கள். நிம்மதியா உட்கார்ந்து வேலை பார்க்க போறார்களாமா. இவர்கள் 2 பேரும் நிம்மதியா உட்கார்ந்து வேலை பார்க்குறாய்ங்க அப்புட்னாலே, ஊருக்குள்ள பல பேர் நிம்மதி போப்போதுன்னு அர்த்தம். அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் உக்ரைனோட தலையெழுத்து இன்னமும் மோசமாகும். ஆனா, இவர்களோட பிரைம் டார்கெட் உக்ரைனே இப்ப இன்சென்டிவா போயிருச்சு. சேலரி மாரி ஐரோப்பாவ வச்சு செய்யறதுல தான் 2 பயலுகளும் குறியா இருக்காய்ங்க. அதனால வழக்கம் போலதான் ஊரு பூரா ஒண்ணுமில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு வாய் பேசின ஐரோப்பா அனுபவிக்கட்டும். நன்றி, வணக்கம்.